வணக்கம். இது ஆசை நேரம். சில நேரங்களில் தூரம் என்பது காதலை குறைப்பதற்கல்ல, அந்த பிரிவின் வலி, காதலின் ஆழத்தை நமக்கு இன்னும் அதிகமாய் புரிய வைப்பதற்குத்தான். 6 மாதங்கள், 180 நாட்கள், அவரை பார்க்காமல் வெறும் அலைபேசி திரையில் மட்டுமே வாழ்ந்த அந்த நாட்கள். அவர் வெளிநாட்டிற்கு வேலைக்காக சென்றிருந்தார். நான் இங்கே சென்னையில் அவரது நினைவுகளோடு ஒவ்வொரு இரவையும் கடத்தினேன். இன்று அவர் வரப்போகிறார். 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு சந்திப்பு, அதுவும் ஒரு அடைமழை பெய்யும் இரவில். அந்த தருணத்தை பற்றித்தான் இன்று நான் உங்களிடம் விரிவாக பேசப் போகிறேன். நான் அந்த பெரிய படுக்கை அறையில் ஜன்னலோரம் அமர்ந்திருந்தேன். ஜன்னல் கண்ணாடியில் மழையின் துளிகள் மெதுவாக வழிந்து கொண்டிருந்தன. என் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத நடுக்கம். அவர் ஏர்போர்ட்டிலிருந்து கிளம்பிவிட்டதாக மெசேஜ் செய்திருந்தார். நான் அணிந்திருந்த மெல்லிய பட்டுப்புடவை என் படபடப்பை அதிகமாக்கியது. திடீரென வாசலில் கார் வந்து நின்ற சத்தம். நான் ஓடி சென்று கதவை திறந்தேன். அங்கே அவர் மழையில் நனைந்தபடி ஒரு பெரிய பேகுடன் நின்று கொண்டிருந்தார். அவரது கண்கள் என்னை பார்த்ததும் ஒரு நொடி நிலைகுத்தி நின்றன. நான் எதுவும் பேசவில்லை. அவரது மார்பில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழுதேன். அந்த 6 மாத கண்ணீர் அவரது நனைந்த சட்டையில் கரைந்தது. அவர் என்னை இறுக கட்டிக்கொண்டார். அந்த அணைப்பில் நான் வந்துட்டேன் என்ற ஆறுதல் இருந்தது. சற்று நேரத்தில் இருவரும் அறைக்குள் வந்தோம். அவர் குளித்துவிட்டு வந்தபோது நான் அவருக்காக சூடாக காபி தயார் செய்து வைத்திருந்தேன். ஆனால் அவரது பார்வை காபியில் இல்லை, என் மீதிருந்தது. அவர் மெதுவாக என் அருகில் வந்தார். என் கைகளை பற்றினார். இந்த 6 மாசம் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா என்று அவர் கேட்கும்போது அவரது குரல் தழுதழுத்தது. நான் அவரை ஏறிட்டு பார்த்தேன். என் கண்களில் இருந்த காதல் 1000 வார்த்தைகளுக்கு சமம். அவர் என் முகத்தை மென்மையாக வருடினார். என் கன்னத்தில் மழையின் குளிர்ச்சி இன்னும் அப்படியே இருந்தது. அவர் மெதுவாக குனிந்து என் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டார். அந்த ஒரு முத்தத்தில் 6 மாத கால பிரிவின் ஏக்கம் மறைந்து போனது. நான் அவரது கழுத்தை கட்டிக்கொண்டேன். அந்த அறை முழுவதும் எங்கள் மூச்சுக்காற்றின் வெப்பம் பரவியது. வெளியே மழையின் வேகம் அதிகரித்தது. இடி சத்தம் கேட்டபோது நான் பயத்தில் அவரை இன்னும் பலமாக அணைத்துக் கொண்டேன். அவர் என்னை அப்படியே தூக்கி சென்று படுக்கையில் கிடத்தினார். என் கழுத்திலிருந்த தாலி சரடை மெதுவாக தீண்டினார். நான் கண்களை மூடிக்கொண்டேன். என் உடல் லேசாக நடுங்கியது. அவர் என் காதோரம் குனிந்து, இன்னைக்கு நமக்கு மீண்டும் ஒரு முதலிரவு என்று ரகசியமாக சொன்னார். அவரது வார்த்தைகள் எனக்குள் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சின. என் நைட்டி நூல்கள் அவரது விரல்களில் சிக்கின. அந்த இரவு மிக நீண்டதாக இருந்தது. ஒவ்வொரு தீண்டலும் ஒவ்வொரு முத்தமும் எங்களுக்கு புதியதாக இருந்தது. 6 மாதங்களாக நாங்கள் சேமித்து வைத்திருந்த அத்தனை ஆசைகளும் அன்று மழையோடு மழையாக பெய்தது. எங்களுக்கு இடையே மௌனம் மட்டுமே பேசியது. அந்த மௌனத்தில் ஒரு அழகான காதல் காவியம் உருவானது. அன்பு என்பது எப்போதும் அருகில் இருப்பதிலில்லை, தொலைவில் இருந்தாலும் துடிக்க வைப்பதில்தான் இருக்கிறது. அவருக்கும் எனக்குமான அந்த இரவு எங்கள் காதலை புதுப்பித்தது. இதுபோன்ற அழகான தருணங்கள் உங்கள் வாழ்விலும் நடந்திருக்கலாம். அந்த நினைவுகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஆசை நேரம். ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய உணர்வுடன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ஆசைகளோடு அன்பாக இருங்கள். நன்றி.